இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சு சீனி அவரைக்காய் பொரியல் வைக்க போகிறேன். இப்போ முள்ளங்கி, வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல் பொடி, உப்புலாம் போட்டு வேக வச்சு நான் வச்சுருக்கேன். குழம்பு பருப்பு தேங்காய்லாம் சேர்த்து இப்போ குழம்பு கூட்டி தாளிக்கணும். இப்போ சீனி அவரைக்காயை வேக போட்டுக்கணும். லேசாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போடணும். தண்ணியும் உப்பும் போட்டு வேக போடணும். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்க்கு தகுந்தபடி லேசாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கி வேக போட்டால் நல்லா குழைவாக வெந்தணும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் இப்படி வதக்கி தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். பச்சை வாசனை இருக்காது. பொரியலும் நல்லாயிருக்கும் சாப்பிட. சீனி அவரைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக போடணும். வதக்கி வச்சு சீனி அவரைக்காய் வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி போடும். வேகட்டும் தண்ணி குழம்பு கூட்டி. இது சீனி அவரைக்காய் பொரியலுக்கு தேங்காயும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் போட்டு பருப்பு போட்டு பொரிச்சா தான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும். குழம்புக்கு வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு, குழம்புக்கு துவரம் பருப்பு. குழம்புக்கு தேவையான தேங்காய் ஊற வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ சாம்பாருக்கு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கு தகுந்தபடி கரைச்சி காரத்துக்கு தகுந்த புளி கரைச்சி. காய் வேகும்போது வத்தப்பொடி போட்டிருக்கோம். காணாட்டா இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு சாம்பாருக்கு தாளிக்கணும். எண்ணெய் சேர்த்து சீனி அவரைக்காய் நல்லா கொதித்து வெந்துட்டு நல்லா வேகணும். நல்லா குழைவாக வெந்தாலும் நல்லாயிருக்கும். தாளிச்சாச்சு. கொதிக்கிட்டு குழம்பு கொதிச்சு வேகணும். வைக்கணும் வேகணும். குழம்பு கொதிச்சுட்டேன். குழம்பு
ஆரம்பிச்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு முள்ளங்கி சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சு மூடியை திறந்து வச்சு தீயை கொஞ்சம் அரை தீயை விட கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை நம்ம போட்டு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு நல்லா பச்சை வாசனைலாம் இந்த பருப்பு தேங்காயெல்லாம் போட்டோமா அந்த மசாலாலெல்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி குழம்பைய சீனி அவரைக்காய் அவிஞ்சிட்டாங்க. சீனி வரைக்கும் கொஞ்சம் பெரிய காயாக இருந்தால் வேக நேரம் ஆகுது, ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தால் சீக்கிரம் இதுதான் வதக்கி வேக போட்டுட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல குழைவாக வெந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சமாக தான் கிடக்கு, அது நல்ல வேகும். அந்த தண்ணியிலே நல்ல வேகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துட்டான்னு சீனி அவரைக்காய் நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா, இதில் வச்சுருந்த தண்ணியே நல்லா வற்றிட்டு கரெக்டாக தண்ணி வச்சு காணாட்டா திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஏன்னா அதில் உள்ள சத்து பூரா வீணாயிடக்கூடாது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சீனி அவரைக்காய். அந்த தண்ணியை அதிலே வச்சு அவிச்சிட்டேன். அப்படி தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இறக்கிட்டேன். சீனி அவரைக்காய் பொரியலை தாளிச்சிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், தாளிச்சிடலாம். சீனி அவரைக்காய்க்கு பொரியலுக்கு எண்ணெய் வச்சுக்கணும். கடுகு ஒன்று வச்சுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் காய பவுடர் சேர்த்து சீனி அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான வத்தல் பொடி போட்டுக்கணும். வேக போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். இப்போ இந்த வத்தல் பொடி நம்ம மசாலா ஐட்டத்துக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். பார்த்து சேர்த்துக்கணும். காணாட்டா திரும்ப போட்டுக்கணும். கிண்டி வரது காரம் வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு தேவையான இந்த பருப்பும் தேங்காயும் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு மஞ்சள் பொடி காயம்லாம் போட்டு அவிச்சு வேக வச்சு எடுத்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். பொரியல் நல்ல பச்சை வாசனைலாம் போயிட்டு, இந்த பருப்பு தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல பொரியல் நல்லா வெந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்க